வினை எரிசேர் வித்தின் ஒல்லையில் அகலும் ஏன்ற உடல் பலவினையது ஊட்டும் தொல்லையில் வருதல் போல தோன்றிடு வினையது உண்டேல் அல்லொளி புறையும் ஞானத்து அழல்வுற அழிந்து போமே. எல்லையில் பிறவி நல்கும் இருவினை பாவ புண்ணியம் எல்லையில்லாத பிறவிக்கு காரணமாகிய பாவ புண்ணியங்கள், இதற்கு சஞ்சித வினைன்னு பேரு. சஞ்சித வினை. ஏன்னா முத்தி நிலையில வினையின் இயல்பு சொன்னா வினை எத்தனை வகைப்படும்? 3. சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம். இந்த 3 என்னங்க ஆகும்? முத்தி நிலையில ஆணவம் என்ன ஆகும்னு சொல்லியாச்சு. முத்தி நிலையில சஞ்சிதம் என்ன ஆகும்? பிராதத்தம் என்ன ஆகும்? ஆகாமியம் என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு தான் இந்த பாட்டுல சொல்றாரு. எல்லையில்லாத பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற பாவ புண்ணியங்கள் எனப்படும் சஞ்சித வினை. சஞ்சித வினை பாருங்க, பாட்டை பாருங்க. எல்லையில் பிறவி நல்கும் இருவினை, பிறவியை நல்கக்கூடிய எத்தனை பிறவி? எல்லையில்லாத பிறவி. எல்லையில்லாத பிறவியை நல்கக்கூடிய இருவினை. இருவினைனா பாவ புண்ணியங்கள். பாவ புண்ணியம் வந்து அதுக்கு என்ன பேரு? சஞ்சித வினைன்னு பேரு. அது என்ன ஆகும்? எரிசேர் வித்தின் ஒல்லையில் அகலும். எரிசேர் வித்து நெருப்பை சார்ந்த விதை போல, வறுக்கப்பட்ட விதை. சரிங்களா? இப்போ நெல் இருக்கு, நெல்ல விதைச்சா பல நெல்லா முளைக்கும். திருப்பியும் அதை விதைச்சா இன்னும் பல நெல்லா முளைக்கும். 1 போட்டா 10, 10 போட்டா 100, 100 போட்டா 1000. இப்படி என்ன இருக்குது? நெல் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. நெல்லை என்ன செய்யறது? வடச்சட்டியில போட்டு வறுத்தாச்சு. இனி விதைச்சா வராது. அப்ப அதோட அது என்ன ஆயிடுச்சு? முளைக்கும் தன்மை கெட்டது. முளைக்கும் தன்மை கெட்டது. நெருப்பை சார்ந்த நெல்லு போல, விதை போல. நெல்லுன்னு மட்டும் இல்லை, எந்த விதை வேணாலும் வச்சுக்கங்க. விதை போல, நெருப்பை சார்ந்த விதை போல என்ன ஆகும்? ஒல்லையில் அகலும். ஒல்லையில் என்பது என்னது? வேகமா கெடும். வேகமா கெடும். சஞ்சித வினை நெருப்பை சார்ந்த விதை போல கெட்டு ஒளியும். எப்போ? குருநாதன் திருவடியில அடங்கி நின்று ஞான உபதேசம் பெற்ற ஆன்மாக்களுக்கு சஞ்சித வினை கெட்டு ஒளியும். சஞ்சித வினை கெடணும்னா ஒரே வழி என்னது? குருநாதன் உபதேசம்தான். குருநாதன் உபதேசம் வாங்குகிற போது அவர் தன்னுடைய கருணை திருநோக்கத்தினாலே ஆன்மாக்களினுடைய சஞ்சித வினையை கெட்டொழிப்பார். மொத்த வினை விண்ணுறு அடுக்கி விறகு அப்படின்னு படிச்சோமா இல்லையா? அது பூரா கெடணும்னா என்ன செய்யணும்? குருநாதர்கிட்ட போய் தீக்க வாங்கினா சஞ்சித வினை முடிஞ்சது. வினை பூரா முடியல, ஒரு பங்கு முடிஞ்சிருக்கு. 3 பங்கு இருக்கு. சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம். இந்த 3ல ஒரு பங்கு எதுல போகும்? குருநாதனது தீக்கையில கெடும். தீக்கையில கெடும். எல்லாம் போய் தீக்கை வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா? எத்தனை பேர் போனீங்க? 53 பேர் போனீங்க. 43 பேர் வாங்கினவங்க 43. மகிழ்ச்சி. சமயம் எத்தனை? விசேடம் எத்தனை? 33. சமயம் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் முடிஞ்சுதப்பா அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். நம்மெல்லாம் பண்ணிடுவோமா, முதல்ல வாங்கலாமா, இதெல்லாம் தொடர்ந்து நம்மால செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு 1000 சந்தேகத்துக்கு அப்புறம் இவர் வேற எப்ப வந்தாலும் வாங்கியா வாங்கியாங்கிறாரு. இது வாங்கலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிர மாட்டேங்குது, வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு வாங்கினவங்களும் இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும். அதனாலன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னது, எப்ப போனாலும் ஒரு நாளைக்கு ஒரு வகுப்புல ஒரு முறையாவது இந்த ஆள் என்ன செய்யறாரு? தீக்க வாங்கலனா முத்தி கிடையாது, தீக்க வாங்கலனா முத்தி கிடையாதுன்னு கூவுன்னு கூறாரியா, வாங்கிடுவோம் காசா பணமா அப்படின்னு தோணும். இந்த சமய தீக்கை என்பது முதல்ல நமக்கு அதுவே ஒரு பெரிய ப்ராசஸா தெரியும். ஆனா அது பிறகுதான் தெரியும் அதுக்கு என்ன பேரு? நுழைவுன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? நுழைவு. நீங்க 7 வயசுல
கிறித்துவத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஞானஸ்தானம். அதுக்கு என்ன பேரு? ஞானஸ்தானம். பிறப்பினாலே அவர் கிறித்துவத்துல பிறந்திருந்தாலும் இந்த ஞானஸ்தானம் வாங்கினாதான் அவர் உண்மையான கிறித்துவர். அதுபோல 7 வயதுல இஸ்லாமத்தில் இருக்கிறவங்க சுன்னத் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு செய்வாங்க. அது செஞ்சாதான் அவர் உண்மையான முகமதியர். அதுபோல நாம சைவத்துல பிறந்திருந்தாலும் சமய தீக்க வாங்கினாதான் சைவர். உங்களுக்கு வயசு 7, 33 பேருக்கு வயசு 7. ஐயோ இப்பதான் 7 நினைக்காதீங்க. இன்னும் நமக்கு ஜூனியர் நிறைய இருக்கிறாங்க. இன்னும் ஜூனியர் நிறைய இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் குறையில்லை. அப்போ நம்ம இந்த சடங்கு, அந்த ஒரு நுழைவு, நான் சைவனானேன் அப்படிங்கிற ஒரு நுழைவு தான் இது. இது கொஞ்சம் முதல்ல ஏதோ பெரிய ஒரு வேலையா தெரியும். கொஞ்ச நாள் ஆகிற போது அது இயல்பா அது பாட்டுக்கு நடக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வருந்தி செய்வதில்லை. பெருமான் கையை பிடிச்சி கூட்டிட்டு போவார். காலையில எந்திரிச்ச உடனே நான் பல்லு விளக்குறேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம அதுக்காக முயற்சி செய்யறோமா? சரிங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே நேராக போவோம், பல்லு விளக்குவோம், குளிப்போம், சாப்பிடுவோம், அப்படியே போறோமா இல்லையா? என்ன ஆயிடுச்சு? அது நம்முடைய ரொட்டீன், இயல்பு. அதுக்கு என்ன பேரு? இயல்பு. அது மாதிரி என்ன ஆயிடும்? இந்த வழிபாடு நமக்கு அமைஞ்சிரும். அது அது அந்த இயல்பு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யற மாதிரி இருக்கும். அது இயல்பு ஆயிருச்சுன்னா எத்தனை வேலை நடந்தாலும் அது பாட்டுக்கு அதுக்குரிய ஒரு நேரம், ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ அது என்ன ஆகும்? பாட்டுக்கு ரொட்டீன் போயிடும். ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. முதல்ல அந்த ஒரு பயம் இருக்கதான் செய்யும். நம்ம செஞ்சிருவோமா, நடக்குமா, விட்டுட்டா என்ன ஆகுறது, அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு. அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டோம். விடாம நம்மளை கூட்டிட்டு போறது யாரு? அவர் வேலை. அது நம்ம கூட்டிட்டு போறது அவருடைய வேலை. நம்ம ஒன்றும் செஞ்சு அதை செய்ய போறது இல்லை. விசேடம் வாங்கினவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே அதற்கு ஒரு கொஞ்சம் மெனக்கடணும். சிவபூசை வாங்கினவங்க கொஞ்சம் கூடுதலா மெனக்கடணும். கெட்டாதான் அது தொடர்ந்து செய்ய முடியும். அது அது கொஞ்சம் அவ்வளவு எளிமையான செயல் அல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியே எங்காவது போனாலும் அந்த மூர்த்தத்தை எடுத்துட்டு போய் வச்சு பூசையெல்லாம் பண்ணணும். அது திருவருள். நமக்கு நாம் கொண்டிருக்கிற ஆர்வத்திற்கு ஏற்ப பெருமான் நம்மை வழி நடத்துவார். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. எனவே இதெல்லாம் சைவர்களுக்கு இன்றியமையாத ஒரு முறைமை. அதை கண்டிப்பா செய்யணும். எனவே அந்த சஞ்சித வினை என்பது குருநாதனது அருட்திரு நோக்கத்தினாலே நீக்கப்படும். எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர்வித்தின் ஒல்லையில் அகலும். ஒல்லையில்னா வேகமா கெடும். எப்போ? குருநாதனது அருட்திரு நோக்கத்திலே தீக்கையிலே சஞ்சித வினையானது கெடும். சரி, அடுத்தது ஏன்ற உடல் பலவினையது ஊட்டும். ஏன்ற உடல் என்பது என்னதுங்க? ஏற்றுக்கொண்ட உடல். இந்த உடல் ஏற்றுக்கொண்ட உடல். ஏற்றுக்கொண்ட உடல்னு என்ன அர்த்தம்? வினைக்கு தக்கவாறு ஏற்றுக்கொண்ட உடல். வினை என்ன வினை? பிராதத்த வினை, கொண்டு வந்த வினை. அதை வச்சுதான் இதை கொடுப்பார். இந்த பிறவியில போய் எதை அனுபவிக்கணும்னு பெருமான் ஊற்றாரோ அதுக்கு தக்கவாறு தான் இந்த உடம்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிசைனே அப்படிதான். நம்ம உடம்போட டிசைன் இருக்கா இல்லையா? இப்போ எதுவுமே ஒரு டிசைன் பண்ண எப்படி பண்ணுவாங்க? ரெக்குயர்மெண்ட். புரியுதா இல்லைங்களா? ஏதாவது போய் ஒன்று கேட்டோம்னா எதுக்கு வாங்குறீங்க, எவ்வளவு வாங்குறீங்க, ஒரு பாத்திரம் வேணுங்க, கடைக்கு போறோம், பாத்திரம் வாங்கணுங்க, எத்தனை லிட்டர் வேணும், எதுக்கு வாங்குறீங்க, அரிசி போடுறதுக்கா, பருப்பு போடுறதுக்கா, எண்ணெய் ஊத்துறதுக்கா, இல்ல அடுப்புல வைக்கிறதுக்கா? முதல்ல பர்பஸ் என்ன, அடுத்தது எவ்வளவு. இதை வச்சுதான் பாத்திரத்தை கொடுக்குறாங்களா இல்லையா? அது மாதிரி இந்த உடம்பு என்னது? இது ஒரு பாத்திரம். என்ன பாத்திரம்? கொள்கலனாம் வினை. வினைக்கு கொள்கலன். இது கொண்டு வந்திருக்கிற பிராதத்தை வினையை பார்த்து தான் என்னென்ன வினையை ஊட்டணுமோ அதுக்கு தக்கவாறு மேனுஃபேக்சரிங் டிசைனே இருக்கு. ஒவ்வொரு உடம்புக்கும் தனித்தனியா டிசைன் இருக்கு. காது எத்தனை நாளைக்கு கேட்கணும், மூக்கு எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும், ஹார்ட் எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும், கண்ணு எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும், இது எல்லாம் யாரு டிசைன் பண்றா? பெருமான் டிசைன் பண்ணி இந்த டைம் வந்துன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ஆஃப் ஆயிரும். எல்லாம் இன்னைக்கு ஏஐன்னு சொல்றாங்க. என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
அதெல்லாம் அதை பல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அங்க இருக்குது. கரெக்டா அந்த டைம் வந்து அதது ஆஃப் ஆகும். அதாவது அந்தந்த காலத்தோட என்ன ஆயிரும், முடிஞ்சு போகும். எனவே அந்த வினையை ஏற்றுக்கொண்ட உடம்பு, வினையை ஏற்றுக்கொண்ட உடம்பு, அதான் ஏன்ற உடல் பல வினையது ஊட்டும். பல வினை என்பது இந்த இடத்துல என்னதுங்க, பிராதத்த வினை. பிராதத்த வினை, அந்த பிராதத்த வினை எப்ப கெடும்? சஞ்சித வினை தீக்கையில முடியும். பிராதத்த வினை எப்ப முடியும்? உடம்பு இருக்கிற வரைக்கும் வினை உண்டு. உடம்பு இருக்கிற வரைக்கும் வினை உண்டு. அப்ப வினை எப்ப தீரும்? உடம்பு எப்ப முடியுதோ அப்ப வினை. அதை கொஞ்சம் மாத்தி சொல்லணும். வினை தீர்ந்துட்டா உடம்பு இங்க நிக்காது. எங்க இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரு, கொண்டு வந்த வினை முடிஞ்சிருச்சு, போயிட்டாரு. அது 5ல போனாலும் அதுதான், 50ல போனாலும் அதுதான். நம்ம வேணா என்னடா இப்படி போயிட்டாரு அப்படி போயிட்டாருன்னு நாம என்ன வேணாலும் பேசிக்கலாம். கொண்டு வந்தது எவ்வளவோ அதுக்கப்புறம் ஒரு கணம் கூட இங்க இருக்காது. பிராதத்த வினை, பிராதத்த வினை தீர்ந்துட்டா இந்த உடம்புல உயிர் தங்காது. அது எல்லாருக்கும் ஒரு டேட் வச்சிருப்பாரு. எப்படி வச்சிருப்பாருங்க? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். இத்தனை இந்த தேதி, இத்தனை மணி, இத்தனை செகண்ட்னு குறிச்சு வச்சிருப்பாரு. அந்த செகண்டுக்கு அது என்ன ஆகும்? ஏன்னா அந்த கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறானா இல்லையா, வரானா இல்லையா, அவனுக்கு அழகா வச்சார் என்னதுங்க, வெற்றி கடுந்தூதர். யமதூதருக்கு போற்றி பகரோடியில் அருமையான ஒரு சொல் சொல்றாரு. என்னதுங்க? வெற்றி கடும் தூதர். யமதூதர் அவருக்கு என்ன சொல்றாருங்க? கடுமையான தூதுவன். கடுமையான தூதுவன். ஏன் கடுமையான தூதுவன்? பச்சாபாதம் எல்லாம் பார்க்க மாட்டான். ஐயோ 10 குழந்தை இருக்குது, கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு, கல்யாணம் நடந்துட்டு இருக்குது, இந்த வேலையை முடிச்சுட்டு கூட்டிட்டு போயிடலாமா, அதை முடிச்சுட்டு கூட்டிட்டு போய் ஒன்னையும் பார்க்க மாட்டான். போனா கீழே கையில ஒரு சீட்டை கொடுத்துருப்பாரு, 4 மணி 12 நிமிஷம் நேரா வருவான், கூட்டிட்டு போயிடுவான். இந்த பக்கமும் பார்க்க மாட்டான், அந்த பக்கமும் பார்க்க மாட்டான். இப்ப நீதி தேவதைக்கு கண்ணை கட்டி வச்சிருக்காங்களா இல்லையா? ஏன் கட்டி வச்சிருக்கிறாங்க? ஆளை பார்த்து சொல்லாத, எதையும் பார்க்காத, வாத பிரதிவாதத்தை கேளு, நீதியை சொல்லு. இதுதான் நீதி தேவதை கண்ணை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யமதூதன் என்ன செய்வான்? யாரு என்ன எதையும் பார்க்க மாட்டான். எதையுமே குறிச்ச நேரத்துக்கு வருவான், கப்பக்குன்னு தூக்கிட்டு போயிடுவான். அவ்வளவுதான் அவன் வேலை, அவ்வளவுதான். பச்சாபாதம் யாருக்கு கிடையாது. அதனால அவனுக்கு கடும் தூதர்னார். கடும் தூதர். இன்னொரு அடைப்பட்டார். என்னது? வெற்றி கடும் தூதர். சக்சஸ் ரேட்டு 100%. ஃபெயிலியரே கிடையாது. வந்து பிடிக்காம போன ஆள் ஒரே ஒரு ஆள் தான். ஐயா, எது எல்லாத்துக்கும் ரேட் இருக்கு. இப்ப நம்ம செய்யற எல்லா காரியத்துக்கும் ரேட்டிங் இருக்கு. சக்சஸ் ரேட் இருக்கா இல்லையா? 4 ஸ்டார் வந்தா வாங்கினாவே பரவாயில்லன்றான். 4, 4.5, 4.25, 4.9 கிடையாது, 5 தான். 100% சக்சஸ் ரேட் யாருக்கு? யமதூதனுக்கு. அப்போ உடம்பு என்பது பிராதத்த வினை தீந்தா போயிடும். ஒரு ஆள் பாக்கி கிடையாது. ஒரு ஆளு பாக்கி கிடையாது. திருநீர் பூசினா தப்பிக்கலாம். திருநீர் பூசினா தப்பிக்கலாம். அது யார் சொல்றா? அப்பர்சாமி சொல்றார். அப்பர்சாமி சொல்லி நீர் அறிவார் எதிர் செல்லலே. அப்ப திருநீர் பூசனுக்கு முன்னாடி ஏத்த மாதிரி இது போயிடாத. உங்க பாசே அடி வாங்கி இருக்கிறாரு. யாரு? யமனே அடி வாங்கி இருக்கிறான். நீ யம தூதன், தப்பி தவறி கூட போயிடாதையா அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் யாரை பார்த்து சொல்றாரு? யமதூதனை பார்த்து சொல்றாரு. அது தனி. சரி. எனவே ஏன்ற உடல் பலவினையது ஊட்டும். அப்போ உடம்பு உள்ளவரை பிராதத்த கண்மம் உடலூளாய் கழிந்து பின் என்ன ஆகும்? நீங்கும். பிராதத்த வினை உடம்பால கழியும். தொல்லையில் வருதல் போல தோன்றிடு வினையது உண்டேல். தொல்லையில் வருதல் போல தோன்றிடு வினையது உண்டேல். தோன்றிடும் வினை, இந்த வினை ஆகாமிய வினை. இந்த பிராதத்த வினையை கழிச்சா அப்பா கழிஞ்சுதியா அப்படின்னு நினைக்கிறதுக்கு வழி இல்லை. உன்னை கழிக்கும் போதே என்ன செய்யுது? புதிதாய் புதிய வினைகள் தோன்றுகிறது. அதனால அந்த ஆகாமிய வினை என்னன்னு சொல்றாரு? தோன்றிடு வினை, புதிதாக தோன்றுகின்ற வினை. அது எப்படின்னா தொல்லையில் வருதல் போல.
முன்னாடி நீ எப்பெல்லாம் வினையை அனுபவிச்சியோ அனுபவிக்கும் போதே என்ன செய்யுது, புதிய வினை தோன்றுகிறது. இது வழக்கமா இருக்கு. சொல்லினா முன்பு பலகாலமா ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. என்னது, ஒன்ன கெடுத்தா 10 புதுசா வரும். நாசோற்பத்தி பண்ணி வரும், நாசத்தில் உற்பத்தி பண்ணி வரும். ஒரு வினையை கெடுத்தா 10 வினை புதுசா தோன்றுது. இப்படி வருகிற வினைக்கு என்ன பேரு, ஆகாமிய வினை. ஆகாமிய வினை. அப்ப அந்த ஆகாமிய வினை என்னங்க ஆகும், ஆகாமிய வினை என்ன ஆகும், தொல்லையில் வருதல் போல தோன்றிடு வினையது உண்டேல் அல்லொளி புறையும் ஞானத்து தளல் உற அழிந்து போமே விளக்கின் முன்பு இருள் கெடுவது போல. விளக்கின் முன்பு இருள் கெடுவது போல சிவஞானத்தின் முன்பாக, சிவஞானத்தின் முன்பாக ஆகாமிய வினை தோன்றாது. ஆகாமிய வினை தோன்றாது. அப்ப சிவஞானத்தின் முன்பாக அப்படின்னா அது எப்படி, அந்த சீவன் முத்தர்கள். இப்ப இதெல்லாம் முத்தி நிலைன்னு சொன்னா சீவன் முத்த நிலை. முத்தி நிலைன்னு உடம்பை விட்டு போன நிலை இல்ல. இது என்ன நிலை, சீவன் முத்த நிலை. சீவன் முத்த நிலைக்கும் முத்தி நிலைக்கு என்ன வேறுபாடு, உடம்போடு கூடி இருக்கிற நிலை. உடம்போடு இருக்கிற போது அவங்க முத்தி அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு தான் இப்ப பிராரத்தம் ஆகாமியும் சஞ்சிதத்தை பத்தி பேச்சு. உடம்பை விட்டு போயிட்டா அதை பத்தி பேச்சே இல்லை. புரியுதா இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் என்ன முல, சீவன் முத்த நிலை. அந்த சீவன் முத்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆகாமிய வினை தோன்றாது. ஏன் தோன்றாது, அவர்கள் ஞானத்துல இருப்பாங்க. ஞானத்துல இருந்து ஆகாமிய வினை வாராது. ஞானத்துல இருந்தா ஏன் வராது, எது செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு செய்ய மாட்டாங்க. எல்லாம் என்னதுங்க, ஏகனாகி இறைவனி நிற்றலினாலே, ஏகனாகி இறைவனி நிற்றலினாலே யான் எனது என்கின்ற செருக்கற்று நிற்பதினால அவர்களுக்கு என்ன வராது, ஆகாமிய வினை தோன்றாது. எனவே அது என்ன ஆகும், ஞானத்து முன்பாக, ஞானத்து முன்பாக அந்த இருள் என்ன ஆகும், கெட்டு போவது போல அவர்களுக்கு ஆகாமிய வினை தோன்றாது. ஒளியின் முன்னர் இருள் கெடுவது போல ஞானத்தின் முன்னே என்ன ஆகும், ஆகாமிய வினை கெடும். எனவே அந்த சீவன் முத்தர்களுக்கு 3 வினை எப்படி கெடும்னு சொல்லிட்டார். சீவன் முத்தர்களுக்கு 3 வினை, சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். சஞ்சிதம் எப்படி கெடும், குருநாதனுடைய தீக்கையினால அவரது அருட்திரு நோக்கத்தினால கெடும். உடல் ஊழாய் பிராரத்த வினை கழியும். ஏகனாகி இறைவனி நிற்பதினால ஆகாமிய வினை வாராது. இப்போ ஒரு கேள்வி, நம்ம பல பேர்த்துக்கு ஞானியா இருந்தாலும் அவருக்கு உடம்புல இவ்வளவு துன்பம் வருதே அப்படின்னு நம்ம கேட்கிறோமா இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய ஞானி, அவருக்கு உடம்புல இவ்வளவு துன்பம் வருதே, நமக்கு வந்தா கூட பரவாயில்ல, அவருக்கே இவ்வளவு துன்பம் வருதே நம்ம கேட்கிறோமா இல்லையா? பல ஞானிகளை பார்த்திருக்கோம். அவர்கள் உடம்புல என்ன இருக்கு, நோய் இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்குன்னா என்ன அர்த்தம், அது பிராரத்த வினை, அது பாட்டுக்கு வரியா. அவங்க அந்த உடம்ப தனக்கு வேறா பார்ப்பாங்க. உடம்புன்னு இருந்தா வினை இருக்குதான் செய்யும். அது பாட்டுக்கு அது என்ன, உடம்ப தானே பற்றி கொண்டு இருக்கிறதே. அந்த நோய் எதை பெற்றல, உயிரை பற்றாது, உடம்ப தான் பற்றும். நம்மளை பற்றுதே ஏன், நாம உடம்பும் உயிரும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். நாம உடம்பு வேற உயிர் வேறன்னு நினைக்கிற நினைப்பு நமக்கு இல்ல. உடம்புக்கு வந்தாவே நமக்கு வந்ததா நினைச்சுக்கிறோம். புரியுதா இல்லையா? ஆனா உண்மையில என்னது, உடம்பு வேற உயிர் வேற. உடம்புன்னு இருந்தா அதெல்லாம் இருக்கத்தாயா செய்யும். அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது, நம்மள என்ன பண்ண போகுது அப்படின்னு ஞானிகள் என்ன செய்வாங்க, தன்னை உடம்பிற்கு வேறாக பார்ப்பாங்க. நாம உடம்பு தான் உயிர், உயிர் தான் உடம்புன்னு பார்ப்போம். ஆனால் உடம்புக்கு வர்றதெல்லாம் நமக்கு வந்ததா நம்ம நினைத்து கொள்கிறோம். அதான் சிக்கல். சரி, நான் செய்கிற எனது உடம்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் வரும். உடம்பு என்னதுன்னு நினைக்கிறோமா இல்லையா, அப்ப நமக்கு தான் வரும். இது அது அது வினைக்கு தக்கவாறு வருது, அது பாட்டுக்கு என்னமோ செஞ்சுட்டு இருக்கு. வந்ததுதான் வரும், பெருமான் தான் ஊட்டுறாரு, அது பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டா நமக்கு பாதிக்காது. அவர்கள் அதை தான் தன்னை உடம்புல இருந்து வேறா பார்ப்பாங்கம்மா. சரி,
நல்ல தூக்கத்துல இருக்கிறீங்க, ஒண்ணு வந்து கடிச்சிட்டு போகுது. காலையில பார்த்தா எப்ப கடிச்சதுன்னே தெரியல. கடிச்சுதா இல்லையா? கடிச்சது ஏன் தெரியல? ஏன் தெரியல? இல்ல, நான் கடிச்சது ஏன் தெரியல? பாதிப்பு என்பது எப்பவுமே நம்முடையதுன்னு நினைச்சா பாதிப்பு இருக்கும். நம்முடையதுன்னா பாதிப்பு இருக்கும், நம்முடையது இல்லைன்னா பாதிப்பு வராது. புரியலன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் 2 பேருக்கு காணாம போகுது. 1000 ரூபாய் வேண்டாம், 1,00,000 ரூபாய் காணாம போகுது. ஒருத்தர் 1,00,000 ரூபாய் காணாம போச்சு கேட்டு அவர் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாரு. இன்னொருத்தர் ஐயோ 1,00,000 போச்சு, ஐயோ 1,00,000 போச்சுன்னு உருள்றாரு, பிறல்றாரு. 2 பேருக்கு என்ன வேறுபாடு? அதிகமா பணம் வச்சிருந்தவங்களும் 1,00,000 ரூபாய் விட்டுருவாங்களாமா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. அதை மேல நீங்க எவ்வளவு பிடிப்பு இருக்குதோ அதை பொறுத்துதான் இருக்கு. வச்சிருக்கிற மொத்த சொத்தையும் விட்டுட்டு சந்தோஷமா தூங்குறவனு இருக்கிறான், 1000 ரூபாய் காணாம போனா குய்ய முய்யன்னு கத்துறவனு இருக்கிறான். இது நீங்க அதன் மீது எவ்வளவு பற்று வச்சிருக்கிறீங்கிறத பொறுத்து இருக்கு. சேரும், தெரியும். அதாம்மா கடிச்சிருச்சு, உடம்புட்டு போகணுமாட்டிருக்கு, போவன்ட்டு போயிடுவாங்க. விஷம் ஏறிச்சுமா, உயிர் போகுது. உயிர் போகுது, அவங்க என்ன சொல்லுவாங்க? நேரம் வந்துருச்சாட்டு இருக்குது, கிளம்புவோம் அப்படின்னு கிளம்புவாங்க. நாம என்ன சொல்லுவோம்? ஐயோ அந்த வேலை கிடக்குது, இந்த வேலை கிடக்குது, பாம்பு வேற கடிச்சிருச்சே அப்படிம்போம். புரியுதா இல்லைங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? வந்த வேலை முடிஞ்சிருச்சாட்டு இருக்குது, பாம்பு கடிச்சிருச்சு, கிளம்பலாம்பா, ரைட், ஓகே, டாடா, பை பை அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்புறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? ஆல்வேஸ் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி எப்பவும் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிறது இடைஞ்சலு. நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம், நம்ம எங்க வந்திருக்கிறோம்? ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறோம். இது பிக்னிக் பிளேஸ் கிடையாது. இங்க நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறோம். புரியுதா? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா என்ன செய்யணும்? என்னங்க என்ன டிஸ்சார்ஜ் பண்றீங்க, நான் ஆஸ்பத்திரியில சந்தோஷமா இருந்தேங்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லுவோமாமா? எப்படா வீட்டுக்கு போக நினைப்போமா இல்லையா? அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட்னு தெரிஞ்சு இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் ட்ரீட்மெண்ட்னு தெரியாம நல்லா சௌரியமா பாய விரிச்சு படுத்துட்டு ஏசி போடு பேனை போடுன்னு படுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் பிரச்சனை. கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டா எல்லாம் சாதாரணம். புரியுதா? சொல்ற நானும் சேர்த்தி தான். நான் சொல்றதுனால நான் ஏதோ அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. இதுதான் கணக்கு. நமக்கு முதல்ல இந்த உலகத்துக்கு வந்திருப்பது நோய் தீர்வதற்காக. இங்க ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு நாம வரல. புரியுதா? குழந்தை குட்டியோட வீடு வாசலோட ஆகாவோன்னு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வரல. நோய் தீரணும். நோய் எது? ஆணவம் என்கின்ற அறியாமை நீங்குவதற்காக வந்திருக்கிறோம். தீர்ந்தா கிளம்ப வேண்டியதுதான். புரியுதா? அவங்க பாம்பு கடிச்சிருச்சு போலான்னு கிளம்பிடுவாங்க. நாமெல்லாம் கடிக்க போகுது, நாளைக்கு காலையில பாம்பு கடிக்கும்னா இன்னைக்கே நமக்கு உசுறு போயிடும். கடிக்கவெல்லாம் வேண்டாம், பாம்பு கடிச்சிருமா. ஜோசிகாரன் சொல்றான், உனக்கு விஷச்சந்துனால ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா இந்த காலை தூக்கி வைக்கிறதா வேண்டாமா. எந்த பக்கம் வைக்கிறதுன்னு தெரியாது. அவ்வளவு பற்று எதன் மேல இருக்கிறது? உடம்பு மேல இருக்கு. பாட்ட முடியுங்க, பாட்ட முடியுங்க ஐயா. பாட்ட முழுசா சொல்லுங்க. உடம்புனுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புனுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் ஓம்புகின்றேன்கிறார். உடம்பாரின் உயிரார் அழிவர், திடம்பர மெய்ப்பொருள் காணவும் மாட்டார், சேரவும் மாட்டார். சரிங்களா? உடம்பு எது கொடுத்துருக்கிறாரு? உடம்புக்குள்ள மெய்ப்பொருளை பார்க்கணும், உடம்புக்குள்ள பெருமான பூசிக்கணும். அதுக்கு தான் உடம்பு கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை செய்யறோமா? கண்டமா?
உடம்பார் அழின்னு உயிரால் அழிவர் கரெக்டு தான். எதுக்கு? உடம்புக்குள்ள உத்தமனை பார்க்கறதுக்கு தான் உடம்பு கொடுத்துருக்குறாங்க. பார்க்காத உடம்பு இருந்தா என்ன போனா என்ன? கொடுத்த வேலை எதுக்குமா? மெய்ப்பொருள் காட்டுறதுக்கு தானே. முயற்சி இருக்கா? இல்லை உடம்பு விட்டு போகும்போத ஐயோ மெய்ப்பொருள் பார்க்காம நான் போயிட்டேனே அப்படி அழுகுறோம். சொல்லுங்க. குழந்தை என்ன ஆகுது, குட்டி என்ன ஆகுது, வீடு என்ன ஆகுது, வாசல் என்ன ஆகுது, இப்படிலாம் அழுகுறோம். ஐயோ பெருமான் மெய்ப்பொருளை பார்ப்பதற்காக எனக்கு உடம்பு கொடுத்தார், நான் பார்க்காம போயிட்டேனே பாவி, இனி எப்ப வந்து பிறந்து எப்ப நான் மெய்ப்பொருளை பார்க்கறது, அப்படி அழுகுறோம். யாராவது அழுகுறாங்களாம்மா? எதுக்கு அழுகணும்? கிளம்பி போக வேண்டியதானே. அழுகுறதுக்கு தெளிவா இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. சரி, ஐந்தெழுத்து அருள்நிலை 90, 91, 92 3 பாட்டு.